பொதுவாக சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளில் இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று ரோபாட்ஸ், இன்னொன்று ஏலியன்ஸ். அஃப்கோர்ஸ் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, லைக் இன்செப்ஷன், ஜுராசிக் பார்க் அண்ட் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் ஃபிலிம்ஸ். பட் இந்த படங்கள்லாம் மோஸ்ட்லி நம்ம உலகத்தில் நடக்கும், இல்லைன்னா நம்ம டைம்ஸில் நடக்கும். பட் டியூன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். Dune is actually set 20,000 years in the future. To put it in scale, இப்போ நம்ம இருக்கிற டைம்லேருந்து அப்படியே 20,000 years பின்னாடி போனீங்க அப்படின்னா, the world is mostly covered in ice and humans are living as hunter-gatherers. So 20,000 years future நடக்கிற இந்த கதையில் ஏன் கிங்ஸ், பிரின்சஸஸ், டியூக்ஸ் எல்லாம் இருக்காங்க? அண்ட் தென் ஸ்பேஸ் ட்ராவல்லாம் பண்ணுற இந்த கதையில் ஏன் ஏலியன்ஸ் இல்லை, ஏன் ரோபாட்ஸ் இல்லை? இதை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம டியூனோட ஆத்தர் ஃப்ராங்க் ஹெர்பர்ட்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த டியூன் புக்கில் ஃப்ராங்க் ஹெர்பர்ட் ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி பேசுகிறாரு. அதுதான் த பட்லேரியன் ஜிஹாட். ஜிஹாட்னா ஹோலி வார் அண்ட் பட்லேரியன், பட்லர், சர்வன்ட் அண்ட் சர்வன்ட் மீன்ஸ் ரோபாட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். த பட்லேரியன் ஜிஹாட் happens 10,000 years before the events of Dune. ஹியூமன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான டெக்னாலஜி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் வளருது. அந்த ரேடிக்கல் மூமெண்ட் வந்து டெக்னாலஜியை வந்து அழிக்கணும் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. அண்ட் அந்த மூமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளானட்லேருந்து இன்னொரு பிளானட்டுக்கு வளருது. அண்ட் ஒரு கேலக்ஸி வைட் அப்ரைசிங் மாதிரி நடக்குது. அண்ட் அதனால் எந்த டெக்னாலஜியுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபுல்லாக அழிக்கிறாங்க. ரோபாட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து எவ்ரி கைண்ட் ஆஃப் சொஃபிஸ்டிகேட் டெக்னாலஜியும் அழிக்கப்படுது. டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், இப்போ நம்ம டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் அண்ட் ஃபோன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்குது. ஃப்ரம் ஹாஸ்பிட்டல்ஸ் டு எஜுகேஷன் சிஸ்டம் டு ஃபைனான்ஸ் டு த கவர்மெண்ட், வி ஆர் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் தீஸ் டெக்னாலஜிஸ். அண்ட் சடனாக ஒரு அப்ரைசிங் வந்து இந்த எல்லா டெக்னாலஜி அழிக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இட் வில் பி டோட்டல் கேயாஸ். ஃபோன்ஸ்லேருந்து கால்குலேட்டர் வரைக்கும் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்னா உலகமே ரெண்டாயிரம். அதே மாதிரி தான் டியூன்லேயுமே வந்து இந்த பட்லேரியன் ஜிஹாட் நடந்து டெக்னாலஜி எல்லாம் வைப் அவுட் ஆனதுக்கப்புறம் ஹியூமனிட்டி இஸ் த்ரோன் இன்டு த டார்க் ஏஜஸ். ஸோ இந்த டார்க் ஏஜஸ்லேருந்து அவங்க மெல்ல மெல்ல மீண்டு வரும்போது அவங்க வந்து மிடீவல் சிஸ்டம் அடாப்ட் பண்ணுறாங்க மறுபடியும். அதனால தான் வி ஹேவ் கிங்ஸ், பிரின்சஸஸ் அண்ட் டியூக்ஸ். ஃபியூடல் சிஸ்டம் மறுபடியும் உள்ளே வருது. இந்த பட்லேரியன் ஜிஹாட் இஸ் ஸோ சக்ஸஸ்ஃபுல் தேட் அவங்க ரிலிஜன்லையுமே அதை அடாப்ட் பண்ணப்படுது. அது ஒரு ரூலாகவே அவங்க ரிலீஜியஸ் டெக்ஸ்டில் வருது. Thou shall not make a machine in the likeness of a human mind அப்படின்ட்டு ஒரு லைனாகவே வருது. பட் does this mean Frank Herbert hated technology? No, he hated laziness. Removing all the modern technology that we know from his story is actually a brilliant writing strategy. எப்படின்னு சொல்கிறேன். ஒரு கதையில் ஒரு பிளாட் பாயிண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த நகர்த்தணும்னா டெக்னாலஜி வச்சு சம்டைம்ஸ் ஈஸியாக நகர்த்திடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சீரியல் கில்லர் எப்படி பிடிச்சாங்க அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆர் யாருமே நுழைய முடியாத இந்த கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிக்குள்ளே ஹீரோஸ் எப்படி நுழைஞ்சாங்க அப்படின்னா அவங்க ஹேக் பண்ணி அந்த செக்யூரிட்டி டிசேபிள் பண்ணி உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலை, சரியாக இன்ட்ரிகேட்டாக எழுதலை அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையில் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ராங்க் ஹெர்பர்ட் did not want to write a story about AI or these technologies. அதுக்காக அவரே ஒரு லிமிட்டேஷன் போட்டுக்கிட்டாரு. அந்த லிமிட்டேஷன் தான் த பட்லேரியன் ஜிஹாட். பிகாஸ் அல்டிமேட்லி டியூன் இஸ் அ ஸ்டோரி அபவுட் கான்ஷியஸ்னஸ். அண்ட் டியூன் கதையில் அவங்க டெக்னாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்னஸ் தான் அதோடைய சென்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ராங்க் ஹெர்பர்ட் இருந்த டைமில் அவருடைய சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்டெம்பரரிஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐசக் அசிமோவ் அண்ட் ஆர்தர் சி கிளார்க். இப்போ இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அசிமோவோட ஃபவுண்டேஷன் சீரீஸ் இருக்குது, அண்ட் கிளார்க்கோட சைல்ட்ஹுட்ஸ் ஹெண்ட் அண்ட் ராண்டேவோ வித் ராமா, இந்த புக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இவங்களுடைய சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரோபாட்ஸ் அண்ட் ஏலியன்ஸ் எல்லாமே ப்ராமினெண்ட்டாக வரும். ரோபாட்ஸ் அண்ட் ஏலியன்ஸ் வந்து அந்த டைமில் சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளோட ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ஆஸ்பெக்டாக இருந்துச்சு. ஸோ அவங்கக்கிட்டேருந்து இவர் தள்ளி நின்று தன்னை யூனிக்காக காமிச்சிக்கிறதுக்காகவும் இதை ஒரு யுக்தியாக எடுத்துருக்கலாம். இந்த மாதிரி கன்வீனியன்சஸ் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஃப்ராங்க் ஹெர்பர்ட் யோசிக்கிறது இந்த ஃபிலாசபி கதையிலையுமே இருக்குது. இப்போ டியூன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்லேரியன் ஜிஹாட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே ஹியூமன்ஸ் வந்து டெக்னாலஜியில் ரொம்ப ரிலை பண்ணிகிட்டு இருக்காங்க
அண்ட் அவங்க டெக்னாலஜியில் ரிலே ஆகுறதுனால அவங்க பொட்டென்ஷியல் வெளியே வரமாட்டேங்குது அண்ட் தே ஆர் பீயிங் என்ஸ்லேவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெக்னாலஜி அழிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டஸ் திஸ் மீன் ஃப்ராங்க் ஹெர்பர்ட் ஹேட்டட் ஏஐ? இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கதையில் ஒரு லைன் வருது, once men turned their thinking over to machines in the hope that this would set them free, but that only permitted other men with machines to enslave them. The Butlerian Jihad was never about evil robots enslaving humanity. It is about humans controlling other humans with the help of AI. This is actually closer to reality because Terminator வர்ற மாதிரி AI நம்மளுக்கு இப்போ டைரக்ட் த்ரெட் கிடையாது. ஏஐயை ப்ரிடாமினட்டாக யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் தான் நம்மளுக்கு இப்போ ஒரு டைரக்ட் த்ரெட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இப்போ யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியா கம்பெனிஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ் லைக் கூகுள் அண்ட் கவர்மெண்ட்ஸ் who use this technology to spy on us, to collect data about us, and அதை வச்சுட்டு நம்மளுக்கு என்ன பிடிக்கணும், நம்மளுக்கு என்ன பிடிக்கக்கூடாது, அண்ட் நம்ம எப்படி நம்ம டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற முதற்கொண்டு அவங்க டிக்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு பேசிவ் கண்ட்ரோலை தான் வந்து ஹெர்பர்ட் வார்ன் பண்ணுறாரு. அதுக்காக புட்லேரியன் ஜிஹாட் பண்ணி டெக்னாலஜி எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு டியூன் சொல்ல வரல. பிகாஸ் புட்லேரியன் ஜிஹாட் நடந்து 10,000 வருஷம் கழித்து டியூன் நடக்குது. அந்த கதையிலையுமே வந்து ஒன்றும் எல்லாரும் சூப்பராக இல்லை. தட் இஸ் நாட் அ பேரடைஸ். இன் த வேர்ல்ட் ஆஃப் டியூன் தே யூஸ் கான்ஷியஸ்னஸ் as a technology. Spice and consciousness is a technology of its own. அந்த டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணி மக்களை கண்ட்ரோல் தான் பண்ணுறாங்க அந்த கதையில். at the end of the day. ஸோ ஃப்ராங்க் ஹெர்பர்ட் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, he is actually warning us that people will use any form of technology, whether it is AI or social media or a spice amplified consciousness, to control others. Dune is a cautionary tale about oppression.